பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 631. முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான் முதலாயின. சிந்தை சேற்றிய மண்முதல் தேர்ந்தறிந்து உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே. விளக்கம். பண்டைய கணக்கீட்டின்படி ஒரு முழுமையான ஆண்டை குறிக்கும் 360 நாட்களும் காலச் சுழற்சியும் இறைவனின் ஆணைப்படி இயங்குகின்றன. அந்த பெரிய கால அளவு நாழிகை என்ற மிகச்சிறிய கால அலகிலிருந்து தொடங்குகிறது. இந்த பிரபஞ்ச வெளி முதலான பஞ்சபூதங்களின் இயக்கத்தினால் காலம் அளவிடப்படுகிறது. ஒரு யோகி தனது மனதை ஒருநிலைப்பட தியானித்து இந்த பிரபஞ்சமானது மண் முதல் ஆகாயம் வரை எவ்வாறு பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை தன்னுள் உணர்கிறான். இறுதியாக நம் உடலின் ஆதார மையமான மணிப்பூரக சக்கரம் அல்லது தொப்புள் பகுதி வழியாக பிராண ஆற்றலை மேலே எழுப்பி காலத்தை கடந்த ஞான நிலையை அடையலாம் என்பதை இப்பாடல் குறிப்பிடுகிறது. காலம் என்பது பிரபஞ்ச வெளியிலும் இருக்கிறது, நம் உள்ளேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 360 நாட்கள் கொண்ட ஓராண்டு என்பது சிறிய நாழிகைகளின் தொகுப்பு. ஒரு யோகி தியானத்தின் மூலம் தன் உடலுக்குள் இருக்கும் பஞ்சபூத ரகசியங்களை அறிந்து மூச்சு காற்றை முறைப்படுத்தி பிராணாயாமத்தில் உந்தியிலிருந்து ஆற்றலை மேலே எழுப்பினால் அவன் காலத்தின் பிடியில் இருந்து விடுபட்டு இறைநிலையை அடைய முடியும். ஆகவே புறத்தில் உள்ளதே அகத்திலும் உள்ளது என்ற தத்துவத்தை இந்த பாடலில் திருமூலர் வலியுறுத்துகிறார். Explanation. According to ancient calculations, the 360 days that constitute a complete year and the cycle of time operate according to God's command. This vast measure of time begins from the smallest unit of time called Najige. Time is measured by the movement of the 5 elements, starting with the cosmic space. A yogi, through focused meditation, realizes within himself how this universe is composed of the 5 elements, from earth to the heavens. Finally, this verse indicates that by raising the vital energy upwards through the Manipura chakra, or the navel region, which is the central point of our body, one can attain a state of wisdom that transcends time. Time exists in the cosmic space and also flows within us. A year of 360 days is a collection of small units of time. If a yogi, through meditation, understands the secrets of the 5 elements within his body, regulates his breath through pranayam, and raises the energy from the navel region, he can be freed from the clutches of time and attain divine consciousness. Thus, in this verse, Tirumular emphasizes the philosophy that what is outside is also within. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.